தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 11 கீழ்கணக்கு நூல். இன்னையிலிருந்து நம்ம வகுப்புல பார்க்க போறதுங்க 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும். எப்போ அப்படின்னா சங்க காலத்துக்கு அப்புறம் களப்பராஸ் பீரியட் இருக்கு இல்லையா, களப்பிரர்கள் காலத்துல எழுதப்பட்டது. இப்ப களப்பராஸ் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது களப்பிரர்கள் எங்க இருந்து வந்தாங்க? கர்நாடகாவோட கலோபர நாடு அப்படிங்கிற ரீஜன்ல இருந்து வந்தாங்க இல்லையா. இப்போ களப்பிரர்கள் வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா ஜைனிசம் அண்ட் புத்திசம், சமணம் புத்த மதங்கள் அதிகமா பரவ தொடங்கிச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருப்போம். லைக் யாரும் சொல்லலாம், பத்ரபாகு அவருடைய சீடர்களால பாத்தீங்க அப்படின்னா ஜைனிசம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். அடுத்து அசோகரோட பையன் பொண்ணு மஹிந்தா சங்கமித்ரா அவங்களாலையும் புத்திசம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். அது நமக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் இந்த டைம்ல களப்பிரர்கள் அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் ஜைனிசம் புத்திசம் நல்லா வளர்ந்துச்சுங்க. அப்ப ஜைனிசம் புத்திசம் வளரும்போது பாருங்க, அப்ப எழுதின நூல்கள் எல்லாத்துலயும் இதோட தாக்கங்கள் அதிகமாவே இருக்கும். இது சமண புத்தத்துல இருக்கக்கூடிய அஹிம்சா, மோட்சம், துறவு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா சொல்லப்பட்டிருக்கும். சோ அப்படி ஒரு அறக்கருத்துக்களா நமக்கு சொல்லக்கூடியது, வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, கல் உண்ணாமை, புலால் உண்ணாமை, பொய் கூறாமை, பெண் வழி சேராமை, இப்படிலாம் வருவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு நல்ல விஷயங்கள் அறக்கருத்துக்களா சொல்லக்கூடியதான் இந்த 11 கீழ்கணக்கு நூல். ஸோ இதோட இன்ட்ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் இல்லையா. 11 கீழ்கணக்கு நூலை வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போறது ஒவ்வொரு நூலா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது நாலடியாரும் நான்மணிக்கடிகை. இல்லைங்க, நாலடியார் நான்மணிக்கடிகை. இதுல பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்கள் இதெல்லாம் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, டன். முதல்ல என்ன பார்க்கணும்? நாலடியாருங்க. நாலடியார் பார்ப்போமே. நாலடியார் யாரால இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டா பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள். யாராலங்க? பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள். இந்த பாண்டிய நாட்டில் இருந்த சமண முனிவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப போகும்போது மதுரையில இருந்த பாண்டிய மன்னன் கிட்ட போயிட்டு அனுமதி கேட்கிறாங்க. பாண்டிய மன்னனே, எங்க ஊர் முன்னாடி வறட்சியா இருந்துச்சு, அதனால உங்க ஊருக்கு வந்தோம், நாங்க இப்ப எங்க ஊர் செழிப்பா இருக்கு, திரும்ப போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு பாண்டிய மன்னன் உத்தரவு கொடுக்கல, நீங்க எல்லாம் இங்கேயேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாண்டிய மன்னன். இதனால அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பாண்டிய மன்னன் நமக்கு அனுமதி கொடுக்கல, நாம அவர்கிட்ட சொல்லாமலே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இரவோட இரவா ஊரை விட்டு போறாங்க. போகும்போது அவங்க தங்கி இருந்தக்கூடிய பகுதிகளில் ஆளுக்கு ஒரு பாட்டை எழுதி வச்சுட்டு போனாங்க. கோபம் அடைஞ்ச பாண்டிய மன்னன் என்ன பண்ணாராம், மறுநாள் காலையில விஷயம் தெரிஞ்சு கோபப்பட்டிருக்காரு, இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. அவங்க எழுதி வச்சிருந்த பாடல்கள்லாம் அள்ளி கொண்டு போய் வைகை ஆத்துல போட்டாரு. வைகை ஆத்துல போடும்போது சில பாடல்கள் மட்டும் என்ன பண்ணுச்சு, வைகை ஆத்துல எதிர்நீச்சல் போட்டு வருது. சோ அந்த பாடலெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்த்துருக்கேங்க. அது ஒரு 400 பாடல்கள். இந்த 400 பாடல்களை தான் என்ன சொல்றோம்னா நாலடியார் அப்படின்னு சொல்லக்கூடியது. 400 பாடல்கள் 4 அடிகள் எழுதப்பட்டதுனால அதுக்கு பேரு நாலடியார்னு பேர் வச்சு. எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா சமண முனிவர்கள். பாருங்க, இந்த நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு கேட்டா பதுமனார். பதுமனார். உரை எழுதினவர் யாரு? பேர் தர்மர். சரிங்க, உரை எழுதினது தர்மர். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். பதுமனாரு உரை எழுதி இருக்கிறாரு. சரிங்களா, உரை எழுதுன்னு கேட்ட தர்மர் தான், ஆனா பதுமனாரும் உரை எழுதி இருக்கிறாரு. சரி, தொகுத்தவர் யாருங்க? பதுமனார். உரை எழுதினது தர்மர். இப்போ இந்த நாலடியார் இருக்கு இல்லையா, நான் பார்ப்போமா, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், நாலடி 400 இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கோம். இதுக்கு என்னெல்லாம் பேர் வச்சிருக்கோம்? வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். திருக்குறள் மாதிரியே இருக்கிறதுனால அதுல இருக்க மாதிரியே நல்ல கருத்துக்கள் இதை பத்தி எல்லாம் சொல்றதுனால திருக்குறளோட சாராம்சம் இதுல அதிகமா இருக்கிறதுனால குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்றோம். வேற என்ன பேரு? நாலடி 400. 4 அடிகளை கொண்ட 400 பாடல்களால் ஆனது இல்லையா, அதனால என்ன சொல்லியிருக்கோம்? நாலடி 400. எழுதினது சமண முனிவர்கள், தொகுத்தது பதுமனார், உரை எழுதினது யாரு? தர்மர். இப்போ இதுக்கு என்ன பேர்லாம் வைக்கிறோம்? வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், நாலடி 400. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். சரிங்களா, நமக்கு ஒரு யூனிட் 6ல கூட வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எதுலாம் கேட்டிருக்காங்க. சரியா, பார்ப்போம். அடுத்து 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம சரி திருக்குறள் படிக்கிறோம் இல்லையா, திருக்குறள் எப்படி இருக்கும்? 3 பாயினங்களா பிரிச்சுருக்கேன். அதாவது திருக்குறளை போலவே 3 பகுப்பு கொண்ட நூல் நாலடியார் தான். திருக்குறள் மாதிரியே. இப்போ திருக்குறள் எடுத்து பாருங்க, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கா, அதே மாதிரி இருக்கு பாருங்க, 3 பால். அப்ப 3 பகுப்பு. சரி, இந்த 3 பாவைகளையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க, எத்தனை இருக்கு? 40 அதிகாரங்கள் இருக்கு. சரிங்க, 40 அதிகாரம். அறத்துப்பால்ல 13, பொருட்பால்ல 24, காமத்துப்பால்ல 3. சரியா,
அறத்துப்பால்ல 13 அதிகாரம், பொருட்பால்ல 24 அதிகாரம், இன்பத்துப்பால்ல ஒரு 3 அதிகாரம் சொல்லி மொத்தம் 40 அதிகாரங்கள், 12 இயல்கள், 400 பாடல்கள் இருக்கு. ஓகேங்க. அப்போ திருக்குறள் மாதிரியே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் நாலடியார். முப்பால் ஒவ்வொரு பால்லையும் பார்த்துக்கோங்க, 13, 24, 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் 40 அதிகாரங்கள், 12 இயல்கள், 400 பாடல்கள் இதுல வந்து வச்சிருக்கேன். ஓகேங்க. இந்த நாலடியார தொகுத்தவர் யார்? சரி, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாருங்க அப்படின்னா ஜியு போப். ஜியு போப் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி 11 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூலும் இதுதான். இப்போ 8 தொகை 10 பாட்டு படிச்சோம். 8 தொகை பார்த்தோம், தொகை நூல். ஏன்னா யாராவது ஒருத்தங்க பாடினதை, அதாவது நிறைய பேர் பாடினதை யாராவது ஒருத்தர் கம்பைல் பண்ணியிருப்பாரு. அது மாதிரிதான். ஆனா 10 பாட்டு எல்லாரும் தனித்தனியா பண்ணாங்கல்ல. இதுவே நம்ம 11 கீழ்கணக்கு நூல்ல படிக்கிறது பாருங்க. திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினது, அது மாதிரி நான்மடிக்கடியை விளம்பி நாகனார் எழுதினது, காரனார் சரி களவழி 40 அப்படிங்கிறது பொய்கையார் எழுதினது இப்பெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. அப்ப ஒவ்வொரு நூலும் யாராவது ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. நல்லாதனார் திரிகடிதம் எழுதியிருப்பாரு, கனிமை தவியார் ஏலாதி எழுதியிருப்பாரு, காரியாசன் வந்து இது எழுதியிருப்பாரு, சிறுபஞ்ச மூலம் எழுதியிருப்பாரு. அப்படி ஒவ்வொரு நூலும் யாராவது ஒருத்தங்க தான் எழுதியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிறதுலயே ஒரே தொகை நூல் எதுதான் அப்படின்னா, ஒரே தொகை நூல் எதுங்க? இந்த ஒரே தொகை நூல் எது? இந்த நாலடியார் தான். அதாவது 18 கீழ்கணக்குல ஒரே தொகை நூல் நாலடியார். மத்த எல்லாமே தனித்தனியா எழுதியிருப்பாங்க. இங்க மட்டும் சமண முனிவர்கள் எழுதின பாடல பதுமனார் தொகுத்து வச்சிருக்காரு. அதனால 18 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு கேட்டா நாலடியார் தான். சரியாங்க? கீழ்கணக்கு திருக்குறளுக்கு அடுத்து புகழ் பெற்றது நாலடியார் தான். கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள், இந்த திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகைன்னு படிக்கிறோம் இல்லையா, திருக்குறளுக்கு அப்புறமா இருக்கக்கூடியதுதான் நாலடியார். இந்த நாலடியாரை பத்தி சொல்லக்கூடிய முக்கியமான சில பழமொழிகள் பார்த்தோமா. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. இதுல நாலும் அப்படின்னா நாலடியார், 2 அப்படின்னு சொன்னா திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. இதுல இந்த 4ம் 2ம் அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து 4 அப்படிங்கிறது நாலடியார், 2 அப்படிங்கிறது சொன்னது 2 அடியிலுடைய திருக்குறள். சரியா? அடுத்து 4 அடி 2 அடி கற்றவனிடத்தில் வாயடி கையடி செல்லாது. 4 அடி 2 அடி கற்றவனிடத்தில் வாயடி கையடி செல்லாது அப்படின்னா என்ன? நாலடியாரும் திருக்குறளும் படிச்சவங்க கிட்ட, சரியா, நாலடியாரும் திருக்குறளும் படிச்சவங்க கிட்ட வாதப்போர் செஞ்சு ஜெயிக்க முடியாது. பழகு தமிழ் சொல்லருமை 4-2. பழகு தமிழ் சொல்லருமை 4-2. 4 அப்படின்னா நாலடியார், 2 அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு திருக்குறள். சரிங்களா? அதான் சொல்லியிருக்கோம். அப்ப என்ன சொல்றோம்? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதினா 4ம் அப்படிங்கிறது நாலடியார், 2ங்கிறது திருக்குறள். 4 அடி 2 அடி கற்றவனிடத்தில் வாயடி கையடி செல்லாது அப்படின்னா 4 அடிங்கிறது நாலடியார், 2 அடிங்கிறது திருக்குறள். பழகு தமிழ் சொல்லருமை 4-2 அப்படின்னா 4ங்கிறது நாலடியார், 2ங்கிறது திருக்குறள். அப்போ திருக்குறளையும் நாலடியாரை வச்சு நமக்கு நிறைய பழமொழிகள் இருக்கு, அதை இங்க பாக்குறீங்க. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். அது மாதிரி இந்த நாலடியார்ல யாரை பத்தி பாத்தீங்கன்னா முத்தரையரை பத்தி. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். முத்தரையரை பத்தி, முத்தரையரை பத்தி பாடின நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அகநானூறு தான். சரிங்க? ஏன்னா முத்தரையர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தஞ்சாவூர் ஏரியால இருந்தாங்க. சரிங்க? அந்த பகுதியில முத்தரையர்களை அழிச்சு பின்னாடி சோழ பேரரசை உருவாக்குறவரா யாரு? விஜயாலய சோழன். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? விஜயாலய சோழன் சோழ பேரரசை உருவாக்குறதுக்கு முன்னாடி முத்தரையர்களை அழிச்சுதான் என்ன பண்ணிருப்பாரு? சோழ பேரரசை உருவாக்குனாரு. சங்ககால சோழர்கள் வேற, பின்னாடி லேட்டர் சோழாஸ் படிப்போல பிற்கால சோழர்கள். பிற்கால சோழ வம்சத்தை உருவாக்கும் போது இந்த முத்தரையரை வச்சுதான் விஜயாலய சோழன் சோழ பேரரசை உருவாக்கி இருப்பாரு. அந்த முத்தரையரை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா நாலடியார்ல முன்னாடி இது கேட்ட கொஸ்டின். இப்ப நம்ம பார்ப்போம், நாலடியார்ல எடுத்து பாட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்ட் பார்ப்போம். நாலடியார் யார் எழுதுனா? சமண முனிவர்கள். தொகுத்தவர் யாரு? பதுமனார். உரை எழுதினது யாரு? தர்மர். சரியா? அடுத்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா ஜியு. அது மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? திருக்குறள் மாதிரியே முப்பால் 40 அதிகாரங்கள் 12 இயல்கள் இருக்கு. ஓகேங்க. இதுக்கு வேற என்ன பேர் இருக்கு? வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், 4 அடி 400. அதுபோக இதுல சில பழமொழிகள் சொல்லிட்டோம். ஓகேவா? பாடப்போமா? 2 பாட்டு சூப்பரான ஒரு பாட்டுங்க. நாய்க்கால் சிறுகுதல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதா நட்பெண்ணாம்
செய்தாலும் சென்று கொள்ள வேண்டும், செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உழவாதார். நட்பனாம் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும், செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அப்பா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும். சரிங்க, நம்ம நாய்க்கால் சிறுவிரல், அதாவது எப்படி சொல்றது, நாயோட விரல்கள் பாருங்க ரொம்ப நெருக்கமா இருக்கும். நம்ம விரலாவது தள்ளி தள்ளி இருக்குல்ல, நாய் இதெல்லாம் விரலாம் அப்படி குட்டி அப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம கூட நிறைய பேர் நெருக்கமா இருப்பாங்க. நாய் விரல் மாதிரி, சரிங்களா, நாய் விரல் மாதிரி எல்லாரும் நெருக்கமா இருக்காங்க நம்ம கூட. நம்ம விரலாவது பிரிஞ்சிருக்கேன், நாய் விரல் ஒட்டி தானே இருக்கும். நாய்க்கால் விரல், அப்படி நாய்க்கால் சிறு விரல் போல், நாயுடைய காலின் சிறு விரல் போல் நன்கு அணியராயினும், நன்கு அணியர், அணியர்னா நெருக்கமானவங்க. அணியர்னாங்க நன்கு அணியர், நெருக்கமானவர்கள். நாய்க்கால் போல, சரிங்க, நாய்க்கால் போல ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க இருந்தாலும் அவங்கள வச்சு ஈக்கால் துணையும் உதவாதார். ஈக்கால் குட்டி இல்லை, அந்த அளவுக்கு கூட நமக்கு அவங்களால உதவி இல்லைங்க, ஒரு யூஸ் இல்லை, நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க, துணையா இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களோட நட்பை விட எப்படிப்பட்டவங்க நட்பு நமக்கு வேணும்னு சொல்றாங்க பாருங்க. எப்படி நாய் விரல் போல் நெருக்கமா நம்ம கூட இருப்பாங்க, ஆனா நமக்கு எந்த ஒரு உதவி, கால் அளவு, ஈயோட கால் இவ்வளவு குட்டியா இருக்கு, அந்த அளவாவது நமக்கு துணையா இருக்கிறாங்களா, உதவியா இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட நட்பை விட யாரோட நட்பு நமக்கு வேணும்னு சொல்றாங்க பாருங்க. செய்தானும் சென்று கொள்ள வேண்டும், செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. செய்னா என்னது, தூரம், தொலைவு, சரிங்களா. வாய்க்கால் அணையர், அதாவது வாய்க்கால் அணையர், வாய்க்கால் போன்றவர். அது நீங்க வாய்க்கால் அணையர், வாய்க்கால் போன்றவர் அப்படின்னா, இப்போ ஒரு தோட்டத்துல கிணத்துல தண்ணி இருக்கு, இதுல இருந்து ஒரு 100 ஏக்கர் தூரத்துல 100 ஏக்கர் வச்சிருக்கோம், 100 ஏக்கர் நிலம், நடுவுல தான் ஒரு தோட்டம் இருக்கு, ஒரு கிணறு இருக்கு. இங்க இருந்து எல்லா இடத்துக்கும் தண்ணி கொண்டு போனா இதுல கொண்டு போகுது, வாய்க்கால் தான் கொண்டு போகுது. தூரமா இருக்கக்கூடிய பயிர்களுக்கு தண்ணிய வாய்க்கால் தான் கொண்டு போய் சேர்க்குது. அப்ப அந்த பயிர்களுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு, வாய்க்கால். அந்த வாய்க்காலுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. இந்த கிணத்துல இருந்து வாய்க்கால், அந்த பயிர்களுக்கு தண்ணியை கொண்டு போறது என்னது, இந்த வாய்க்கால். ஏதாவது யூஸ் இருக்கானா, யூஸ் இருக்கு, ஆனா இது கொண்டு போகுது. இப்படிப்பட்ட நட்பை தான் நம்ம வேணும் அப்படிங்கிறோம். வாய்க்கால் போன்றவர்கள் நட்பு, அதாவது தூரமாவே இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு நட்பு தாங்க நம்ம வேணுங்கிறோம். நாய் விரல் போல் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் கால் போல நமக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, அப்படிப்பட்ட நட்பு வேண்டாம். பக்கத்துல இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு யூஸ் இல்லையா, அப்ப வேண்டாம். அப்ப எப்படிப்பட்ட வேணும், வாய்க்கால் அணையார் நட்பு. வாய்க்கால் அணையார் நட்பு என்னங்க, வாய்க்கால் போல எங்கேயோ இருக்கு தண்ணியை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்து நமக்கு உதவி பண்ணுது இல்லையா, துணையா இருக்குல்ல. இப்படி வாய்க்கால் போன்றவருடைய நட்பை செய்தானும் கொள்ள வேண்டும், தூரமா இருந்தாலும் தேடி போய் சேர்த்துக்கோ, தேடி கண்டுபிடி. இப்படிப்பட்ட நட்பை, பக்கத்துல இருக்கிற நட்பு இல்லைங்க, தூரத்துல இருந்தாலும் நமக்காக இருக்கிறதா நட்பு, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும். அந்த பாட்டுல சொல்லிட்டாங்க. அடுத்து போடுவோமா, படிப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க, சூப்பரான ஒரு பாட்டுங்க. வைப்பொழி கோட்பாடா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறிவவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. சுகர். வைப்பொழி கோட்பாடா வாய்த்து ஈயில் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறிவவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல. என்ன சொல்றீங்க, வைப்பொழி கோட்பாடா, லாக்கர்ல வச்சா பாதுகாக்கணும் அவசியம் இல்லை, வச்சிருந்தாலும் கெட்டு போவாது. இது படிப்பு, படிப்பு இருக்குல்லையா, கல்வி. இந்த விச்சைன்னு இருக்குல்லைங்க, கல்வி, எச்சம்னா செல்வம். வைப்பொழினா என்னது, அந்த இது சொல்லல, கருவூலம், பெட்டகம், லாக்கர். லாக்கர்ல வச்சு பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. வைப்பொழி கோட்பாடா, எதை, படிப்பை. படிப்பை யாராவது திருடிட்டு போக முடியுமா, முடியாது. நம்மகிட்ட எதை வேணாலும் எடுக்கணும், படிப்பு எடுக்க முடியாது தானே. அப்ப லாக்கர்ல வச்சு பாதுகாக்கணும், வேண்டாம். வாய்த்து ஈயிர் கேடில்லை, ஈயிர்னா கொடுத்தது, வாய்த்து ஈயில். பிரிச்சு படிக்கணும், சரிங்க. வாய்த்து ஈயல் கேடில்லை, ஈயல்னா கொடுக்கிறது, வாய்த்தெல்லாம் வாய்க்கும்படியாக, அதாவது பயன்படுத்துற மாதிரி, மற்றவங்க பயன்படுத்துற மாதிரி நம்ம கொடுத்தாலும் இது வந்து குறைஞ்சு போகுமானா குறையாது. இப்ப நீங்க எந்த பொருளை வேணாலும் எடுத்து கொடுங்க, உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு பொருளா ஒருத்தங்கிட்ட கொடுத்து இதை பயன்படுத்திக்கோன்னு சொன்னா நிச்சயமா அது என்ன இருக்கும், டிப்ரிசியேஷன், தேய்மானம்னு ஒண்ணு வரும் இல்லையா.
ஆனா படிப்பு வருமாங்க? கொடுக்க கொடுக்க வளர்வது படிப்பை தவிர வேற எதுவும் இல்லை. ரைட் தானே? கொடுக்க கொடுக்க கூடக்கூடிய படிப்பு மட்டும்தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நாலேஜ் இருக்கும். பணம் கொடுத்தாலும் குறையும், நம்ம கொடுக்க 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 குறையும். தங்கம் மலையளவு தங்கம் இருந்தாலும் கொடுக்க கொடுக்க குறையும். ஆனா படிப்பு மட்டும் சின்ன அளவு இருந்தாலும் கொடுக்க 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 வளரும். நாம கொடுத்தா நமக்கு தான் வளரும் இல்லையா? அத சொல்றாங்க. பிறர் வாய்க்கும்படியாக கொடுத்தாலும் குறையாது. வைப்புலி கோட்படா லாக்கர்ல வச்சா பாதுகாக்கணும் அவசியம் இல்லை. வாய்த்தீயில் கேடில்லை, பிறர் வாய்க்கும்படியாக கொடுத்தாலும் குறையாது. சூப்பர்ல. மிக்க சிறப்பின் அரசன் செறிவுடப்பார். அரசரை நினைச்சாலும் பிடிச்சி எடுத்துட்டு போக முடியாது. அரசனை நினைச்சாலும் நம்ம இருந்து எடுக்க முடியாது. சரிங்க, ஓகே. அப்ப பாருங்க, லாக்கர்ல வச்சு பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கொடுத்தாலும் குறைய போறது இல்லை. ஒரு அரசனை நினைச்சாலும் உங்கள்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன. எச்சம்னா செல்வம். அதாவது ஒருத்தன் தன்னுடைய மக்களுக்கு, தன்னோட குழந்தைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரா? அதுக்கு ஒரே செல்வம் விச்சை மற்றல்ல பிற, இது படிப்பு. ஒருவர் தன்னுடைய பையனுக்கு அல்லது பொண்ணுக்கு, தன்னோட குழந்தைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அது படிப்பை தவிர மிகப்பெரிய செல்வம் வேற எதுவுமே. அதனால படிப்பை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சூப்பரா பாட்டு. வைப்புலி கோட்படா நம்ம லாக்கர்ல வச்சு பாதுகாக்கணும் அவசியம் இல்லை. வாய்த்தீயில் கேடில்லை, பிறர் பயன்படுத்தும்படியாக கொடுத்தாலும் குறையாது. மிக்க சிறப்பின் அரசன் சரின்னு வைப்பார். அரசரை சொல்ல மட்டும் பறிக்க முடியாது. எச்சம் என ஒரு மக்களுக்கு செய்வன. மக்களுக்கு வந்து செல்வத்தை சேர்த்து வைக்க நினைக்க ஒருத்தன் நினைச்சானா அதுக்கு சரியான சாய்ஸ் எது? படிப்பு தான். பிச்சை மற்றல்ல பிற, கல்வியை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பத்தாச்சுங்க பாட்டா? பத்தாச்சா? சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. நீ இப்ப என்ன பாத்திருக்கீங்க? நம்ம வந்து நாலடியார் பார்த்தோம். நாலடியார்ல 2 பாட்டு பார்த்தோம். நட்புனா எப்படி இருக்கணும், செல்வம்னா என்னதான் செல்வம் அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து நம்ம பார்ப்போம் நான்மணி கடிகை. நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னா சரி. ஒவ்வொரு அதாவது சொல்றாங்க, கடிகைனா ஆபரணங்க. கடிகைனா மீனிங் சொல்லியிருப்பாங்க, துண்டுன்னு சொல்லுவாங்க, ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, துண்டு அல்லது ஆபரணம். சரிங்க, ஆர்னமெண்ட். அதாவது 4 மணிக்கற்களால் ஆன ஆபரணத்தை போல. நமக்கு அடுத்த ஒரு ஜெல் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த நகை அது வந்து ஒரு 4 மணிக்கற்கால் 4 ஸ்டோனால் ஆயிருக்குன்னா அது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் 4 கருத்துக்களை சொல்லக்கூடியது நான்மணி கடிகை. இப்ப கடிகை அப்படின்னு சொன்னாக்கா ஆபரணம் அல்லது துண்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுல வந்து வைணவம் சார்ந்தது. மத்த எல்லாமே சமணம் பௌத்தமா இருக்கும், இது மட்டும் வைணவம். சரிங்களா? ஓகே. 4 மணிக்கற்களால் ஆன ஆபரணங்கள் மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் 4 கருத்துக்கள், மணி போன்ற 4 கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சரியா? காலம் இப்பெல்லாம் 4ஆம் நூற்றாண்டு, கடைச்சங்க காலம், சங்காலம் முடிஞ்சக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் விளம்பி நாகனார். சரிங்க, ஆசிரியர் விளம்பி நாகனார். சரிங்க, ஆசிரியர் விளம்பி நாகனார். ஆசிரியர் விளம்பி நாகனார். 104 பாட்டு இருக்கும். கடிகைனா துண்டு, சமயம் வந்து வைணவம். சரிங்க, ஆசிரியர் விளம்பி நாகனார். இதுல வந்து சமயம் வந்து என்னது? வைணவம். இதுல துண்டு அப்படின்னு மீனிங் இருக்கு. அடுத்து 104 பாட்டு இருக்கு. சரிங்க, ஓகே. பாத்தீங்களா? இதுல என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கணும்ல. ஒவ்வொரு பாடலும் 4 மணியான கருத்துக்கள் நம்ம சொல்லிட்டோம். இந்நூல் அம்மை என்ற வனப்பின் பார்ப்படும் என்கிறார் நச்சினார் கிரி. அதாவது அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு ஒண்ணு இருக்கு, அதுபடி எழுதப்பட்டதான் இது அப்படின்னு சொன்னாரு. நம்ம படிச்சுட்டு போடலாங்க. என்னோருக்கு அழியா வனப்பு ஒன்றுடைய அப்படின்னு ஒண்ணு படிச்சுட்டு போல. தமிழ் விடுத்துவதுல மனுஷர்களுக்கு அழியாத வனப்பு அப்படின்னா 1, அழகுனா 1. ஆனா தமிழே ஒளியா வனப்பு 8உடையாய் அப்படின்னு தமிழ் விடுத்துவதுல படிப்போம் இல்லையா? நமக்கு இருக்கக்கூடிய அழகுனா 1. அதுவே நமக்கு யாருக்கு? தமிழுக்கு இருக்கக்கூடிய அழகுனா 8. சோ அந்த 8 அழகுல அம்மை அப்படிங்கிறது ஒரு அழகு. அதுதான் சொல்லி அதெல்லாம் என்னங்கிறத நம்ம தமிழ் விடுத்துவது படிப்போம். சரிங்களா? ஓகேங்க. பாப்பா, அம்மை என்ற வனப்பின் பார்ப்படும் என்பார் நச்சினார்க்கினியர். ஓகே, இப்போ அம்மை அப்படிங்கிற அமைப்புல எழுதப்பட்டதான் இது அப்படிங்கிறது. ஓகே, இதை வந்து ஜியு போப் வந்து 2 பாட்டை மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. 7வது பாட்டும் 100வது பாட்டும். சரிங்களா? ஆல்ரெடி இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். இப்போ நான்மணி கடிகையில 104 பாட்டு இருக்கு. 104 பாட்டுல எத்தனை பாட்டு? 104 பாட்டுல 7வது பாட்டையும் 100வது பாட்டையும் மட்டும்தான், 2 பாடல் மட்டும்தான் யாரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா? ஜியு போப் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரியா? ஓகே. இப்ப இதுக்கு அடுத்து இதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ஆனா மேல நம்ம பார்ப்போம். எழுதினது யாரு? நான்மணி கடிகைனா மீனிங் பார்த்தோம். 4 மணிகளால் ஆன ஆபரணத்தை போல 4 மணி போன்ற கருத்துக்களால் ஆனது. சரியா? ஆசிரியர் விளம்பி நாகனார், வைணவ சமயம் சார்ந்தவர். அடுத்து இதுல மொத்தம் 104 பாட்டு இருக்கும்.
104ல 7வது பாட்டும் 100வது பாட்டும் மட்டும் ஜியு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம். இதுல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் பாருங்க, அழகா இருக்கும். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும். சரிங்க, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கள்ளி வயிற்றில் அகில், கள்ளினானது கள்ளிச்செடி, கள்ளிச்செடி வயிற்றுல கூட என்ன இருக்கும், அகில் செடி பிறக்கணும். சரிங்க, மான், மான் வயிற்றுல கூட வேற ஏதாவது விலங்கு கூட பிறக்கலாம். அதான் என்ன சொல்றாங்கன்னா, பிறக்கக்கூடிய மனிதனோட பண்பு தான், அந்த குடும்பத்தை வச்சு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்க, பெற்றோரோட பண்பை வச்சு அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண்பை வச்சு என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்க ஓரம் கட்டக்கூடாது. அதான் சொல்றாரு, கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும். கள்ளியோட கள்ளி செடியா இருக்கிற இடத்துல கூட ஒரு அகில் மரம் பிறக்குது. அகில் தெரியுங்களா, சந்தனம் அகில் படிப்போங்க. அதுக்காக கள்ளிச்செடி இருக்கு, அதனால அகில் வந்து விஷம்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. அது மாதிரிதாங்க. ஸோ குடும்பத்துல எப்படி இருந்தாலும் சரி, அதுக்காக ஒருத்தவங்க வந்து குறை சொல்லக்கூடாது. அதாவது ஒரு நல்ல மனிதன் வந்து ஒரு தீமையான குடியில் கூட பிறப்பாரு அப்படிங்கிறோம். சரிங்க, அது மாதிரி நல்ல குடும்பத்துல கூட வேற ஒருத்தவங்க பிறக்கலாம், கெட்ட குணம் உள்ளவங்க. அதனால ஒருத்தரோட பிறப்பை வச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அல்லலை செய்வோருக்கு அறம் கூற்றம். இதே நமக்கு எங்க இருக்கு ஞாபகம் இருக்கா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும். சேம் அதே தானே, அல்லலை செய்வோருக்கு அறம் கூற்றம் இல்லையா? அல்லலைன்னா என்ன, நல்லது செய்யாம அல்லது, அதாவது தீமை செய்வோருக்கு அறம் தான் கூற்றம். அறம் தான் யமனா வந்து நிற்கும், கூற்றம்னா யமன். முன்னாடியே படிச்சிருக்கோம் சிலப்பதிகாரத்துல இல்லையா? அப்ப தீமை செய்யறவங்களுக்கு யமன், நல்ல அந்த அறம் தான் யமனா வந்து நிற்கும் தீமை செய்யறவங்களுக்கு. சரி, அல்லலைங்கிறது தீமை. வெல்வது வேண்டின் வெகுளி விடல். சூப்பருங்க, ஜெயிக்கணுமா வெகுளிய விடுங்க. வெகுளினா என்ன, சினம். வெகுளி தானே சினம். பாருங்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். ஜெயிக்கணுமா கோபத்தை விடுங்க. வேகத்தை விட விவேகம் தானே முக்கியம், கோபத்தை விடுவோம். கோபம் அப்படிங்கிற படலாம், கோபம் ரொம்ப முடிவு எடுக்கலாம். ஆனா நம்ம சொல்லுவாங்க, கோபத்துல வார்த்தையும் விடக்கூடாது, சந்தோஷத்துல வாக்கும் கொடுக்க கூடாது இல்லையா? கோபத்துல வார்த்தையை விட்டுறவும் கூடாது, சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுத்துடவும் கூடாது. சந்தோஷமா இருக்கும், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லுவோம், ஆனா அதெல்லாம் முடியுமான்னு பார்க்கலாம். அத்தை சொல்லுவாங்க, வெல்வது வேண்டி வெகுளி விடல். ஜெயிக்கணுமா கோபத்தை விடு. கோபத்துல முடிவெடுத்தா எதுவும் சரியா இருக்காது. கோபத்தை விட்டு நிதானமா உட்காந்து யோசிங்க, வேகத்துல ஜெயிக்கலாம். அதான் தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய். தன்னோடு செல்வது, அதாவது தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய். இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம கூட என்னங்க வந்துருப்போம், என்ன வந்துருப்போகுது? எதுவுமே வராது. அறம் செய். அப்படி ஏதாவது உன் கூட வரும்னா நீ செஞ்ச நல்ல செயல்கள் மட்டும்தான் புண்ணியமா உன் பின்னாடி வரும். அதுதான் தன்னோடு செல்வது வேண்டின், தன்னோடு செல்வது வேண்டின். இந்த உலகத்துட்டு போகும்போது தன் கூட ஏதாவது வரணும்னு நினைச்சா அறம் செய், நல்ல விஷயங்களை செய்யுங்க. ஏதாவது நல்ல விஷயத்த செய்வோம், ஒன்னாவது கூட வராமையா போயிரு போகுது இல்லையா? அதான் சொல்றாங்க, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய். நல்லா இல்லைங்களா? இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின், ஓகேங்க, சூப்பருங்க. இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இசைனா புகழ். மண்ணுதெல்லாம் நிலைத்தல், மண்ணுதெல்லாம் நிலைத்தல். இந்த நிலத்துல நீங்க நினைச்சு நிக்கணுமா? இந்த உடம்பு அழிஞ்சா கூட இந்த பேர் இந்த உலகத்துல நினைச்சு நிக்கணுமா? அப்ப என்ன பண்ணணும்? இசை நடுக. இசைனா புகழ். உங்களோட புகழை இந்த உலகத்துல நட்டுட்டு போங்க. அதான் சொல்றாங்க, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இந்த மண்ணுல நீங்க நிலைச்சு நிக்கணுமா? உங்களோட புகழை இங்க நட்டுட்டு போங்க. புகழ்னா நான் நல்ல விஷயம் செஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த உடம்பு அழிஞ்சாங்க, இந்த உடம்பு அழியக்கூடியது. நம்ம உடம்பு அழிஞ்சாலும் நம்ம பெயர் தானே இங்க இருக்க, பெயர் தானேங்க அடையாளம். நாம இருந்துட்டு போற ஒவ்வொரு இடத்துலயும் படம் பதிச்சுட்டு தான் போகணும் இல்லையா? நம்ம ஒரு சீட்ல இருந்துட்டு போனோமா 10 வருஷம் கழிச்சுன்னு சொல்லணும், இப்படி ஒரு ஆபீசர் இருந்தாருங்க, அவரை மாதிரி வருமா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்னது? இசை நடுக. ரைட்டாங்க? அதான் சொல்றாங்க, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின்னு இசை நடுக. நாம ஒரு இடத்துல இருந்துட்டு போனோமா, சும்மா உட்காந்துட்டு பெஞ்சை வச்சுட்டு போக கூடாது இல்ல. அது பெஞ்சில் நம்மளோட பேரை பதிய வச்சுட்டு போனோம். அதான் சொல்றோம், இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின். இந்த நிலத்துல நம்மளோட பேர் நிலைச்சு நிக்கணும்னா இசை நடுக. இசைனா புகழ். உங்களோட புகழை நட்டு வைங்க. நான் நல்லது செஞ்சு புகழை நட்டு வைக்கணும். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. சூப்பர்ல, மேல பத்தலவா? நல்லவங்க பிறக்கும் குடி எதுன்னு யாருக்கு தெரியும்? பிறக்கிறவங்களோட குணம் தானே இல்லையா? அதுதான் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். சூப்பருங்க.
இளமை பருவத்துல படிக்காம இருக்கிறது மிகப்பெரிய குற்றம். சரிங்க. சரி, இளமை பருவத்துல கல்லாமை குற்றம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால படிக்க முடியுமானா முடியாது இல்லையா? படிக்கலாம், அதுக்கு உடல் ஒத்துக்கணும், நிறைய வேலை எல்லாம் இருக்கு இல்லையா, பொறுப்புகள்லாம் வரும் இல்லையா? அதனால இளமை பருவத்து கல்லாமை குற்றம். ஓகே, நான்மணிக்கடிகளை சொல்லப்பட்ட முக்கியமான வரிகள் பாக்குறீங்க. சரி பாருங்க, கல்வி வயிற்றில் அழில் பிறக்கும் பார்த்தோம். அல்லலை செய்வதற்கு அறம் குற்றம், தப்பு செய்வதற்கு அறம் தான் யமன். வெல்வது வேண்டின் வெகுளி விடல், ஜெயிக்கணுமா கோபத்தை விடுங்க. கோபத்தை தூக்கி எக்ஸ்ட்ரா லக்கேஜா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? கோவப்படணும். அடுத்து யாராவது நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, அதை வச்சு நம்ம கோவப்படணும். அடுத்து டென்ஷன் ஆகும், படிக்க டைம் கிடைக்காது, படிக்க மைண்ட் இருக்காது. அப்படித்தானேங்க? அப்படித்தானே? ஓகே. அப்பதான் என்ன ஆகும்? நம்ம ஆனது கோவத்தை விட்டுறணும். சரியா? கொஞ்ச நாளுக்கு வாரமா வச்சிருவோம். கோவப்படுறதுக்கான தகுதியை வளர்த்துட்டு இருக்கிறது கோவப்பட்டுக்கலாம். சரியா? வெல்வது வேண்டி வெகுளி விடல். எக்ஸாம் போய் ஆர்டர் வாங்குற வரைக்கும், ஜாயின் பண்ற வரைக்கும் கோவப்படக்கூடாது. சரியா? தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய். உலகத்தொட்டு போகும்போது நம்ம கூட ஏதாவது வேணுமா? அறம் செய். சரியா? சூப்பருங்க, நல்லது. இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இந்த நிலத்தை நல்லா சேர்க்கணுமா? அவங்களோட புகழை நட்டு வச்சுட்டு போங்க. எந்த இடத்த விட்டு போனாலும் சரி, அந்த இடத்துல நம்ம போனாலும் அந்த பேரு நிலைச்சு நிக்கணும். யாரோ ஒருத்தங்க நம்மளோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவங்க மாதிரி வருமா அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துல பெஸ்டா தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல கைத்தட்ட வாங்கியிருப்போம்ல, அதுதான் நம்மளோட திறமை இல்லையா? அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்த விட்டு போனாலும் அந்த இடத்துல நம்மளோட பேர் நிக்கிற மாதிரி செய்யலாம் இல்லையா? அது மாதிரிதான் இங்க சொல்றாங்க, இந்த விதத்தை விட்டு நீங்க போனாலும் இங்க உங்களோட பேர் நிக்க என்ன பண்ணணும்? புகழை நட்டு வைங்க. யார் அறிவா நல்லா பிறக்கும் குடி. சரிங்க, சும்மா பேக்ரவுண்ட் வச்சு சொல்லக்கூடாது இல்ல. எல்லாரு குணமும் இருக்கலாம்ல, அதானுங்க. ஓகே, இப்ப சொல்றல ராவணன் அரக்கர் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயக்கலைகள் 64 கத்துக்கிட்டவர் ராவணன் தான். திருஞான சம்பந்தருடைய ஒவ்வொரு பதிகத்திலையும் 8வது பதிகத்துல பாடப்பட்டவர் ராவணன் தான் இல்லையா? அதான் யார் அறிவார் நல்லா பிறக்கும் குடி. குடும்பம் அப்படிங்கிறத விட அவங்களோட குணம் தான் நல்ல குணம். ஓகே. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், படிக்காம இருக்கிறது மிகப்பெரிய குற்றம். இப்பதான் படிக்க முடியும், நினைச்சப்பதான் படிக்க முடியும். நினைப்போம் சில பேருக்கு, சார் படிக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்குங்க, வீட்டுலலாம் வேலை பார்த்துட்டு இருக்கு, இந்த டைம்ல தான் படிக்க முடியும். இன்னும் போக போக பொறுப்புகள் இருக்கு, குடும்பம் எல்லாத்தையும் பார்க்கணும். சுமைகள்லாம் நினைக்க கூடாது, எல்லாமே பொறுப்புகள் தான். சரிங்க, சுமையா நினைச்சா சுமை, பொறுப்பா நினைச்சா நல்லா. சரியா? ஓகே, அப்போ இப்பதான் நம்ம வந்து படிக்க முடியும். இளமை பருவத்து கல்லாமை குற்றம் படிச்சிடும். ஓகே, இப்போ படிச்சாதாங்க நிறைய சாதிக்க முடியும். நம்ம ரிட்டைர்மெண்ட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் உட்காந்து படிச்சு சொல்லுங்க, இப்போ படிச்சோம்னா 4 விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? அதனால இளமை பருவத்து கல்லாமை. ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. பாப்பமா, மனைக்கு விளக்கம் மடவாள். சூப்பருங்க. மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கு இனிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. சூப்பருங்க. மனைக்கு விளக்கம் மடவாள். மனைனா வீடு, வீட்டுக்கு விளக்கு யாருங்க? மடவாள். வீட்டுல இருக்கக்கூடிய தலைவி, குடும்ப தலைவி தாங்க இல்லையா? சரிங்க, மனைக்கு விளக்கம் மடவாள். வீட்டுக்கு விளக்கு போன்றவங்க யாரு? குடும்ப தலைவி தான் இல்லையா? ஒரு குடும்ப தலைவி 4 நாள் வீட்டை விட்டு வெளில போனா அந்த வீடு எப்படி இருக்கும்? பெருக்கிருக்க மாட்டோம், லைட்டு போட மாட்டோம், அது போட மாட்டோம், இது போட மாட்டோம், வீடே பாலடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படித்தானேங்க? ஒரு எதுவா இருந்தாலும் ஒண்ணும் அது மாதிரி வீடு அமைதியா இருக்கும். 2 பசங்க 3 பசங்க இருந்தாலும் அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து மொபைல் பார்க்க, அப்படியே ஒரு பக்கம் படுத்து டிவி பார்க்க, இப்படித்தான் இருக்கும். அந்த வீடு ஒரு பிரைட்டா இருக்குமா? அதான் சொல்லுங்க, மனைக்கு விளக்கம். விளக்கம்ங்கிறது அந்த வீட்டுல வேலை பார்க்கறது மட்டும் எல்லாம் சொல்லலைங்க. அந்த வீட்டுல ஒரு ஆக்டிவா இருக்கிறது, அங்க ஒரு அன்புன்னு இருக்கிறது, கலகலப்பா இருக்கிறது, பேச்சு சித்தோடத்தோட இருக்கிறது, ஏதோ ஒண்ணு ஏதோ விஷயத்துல திட்டிக்கிட்டாவே இருக்கிறது, பொறுப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாவே இருக்கிறது, எவ்வளவு இருக்கு. அதான் மனைக்கு விளக்கம் மடவாள். ஒரு வீடுங்கிறது குடும்ப தலைவிகை தான். அதான் சொல்லியிருக்காரு. மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த குடும்ப தலைவி தகைசால் புதல்வர், அதாவது தகைசால் புதல்வருங்கிறது இந்த நன்மக்கட்பேர் சொல்லுவோம்ல, குழந்தைகளை நல்லா வளர்க்கறது, நல்ல பண்புள்ள குழந்தைகள், மற்றவங்க போல்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அந்த குடும்ப தலைவிக்கு சந்தோஷம். குடும்ப தலைவிக்கு புகழ கொடுக்கக்கூடியது இந்த பிள்ளை வீட்டுல எப்படி வளர்த்துருக்காங்க அதான். சரியா? பாருங்க, மனைக்கு விளக்கம் மடவாள். ஒரு குடும்பத்துக்கு விளக்கு போன்ற, ஒரு வீட்டுக்கு விளக்கு போன்ற ஒளியை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவி தாங்க. சரியா? அதுவே மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த மடவாள் யாருக்கு? அந்த குடும்ப தலைவிக்கு பெருமை சேர்க்கக்கூடியது யாருன்னா புதல்வர்.
வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க தான், பொண்ணுங்க தான், இவங்க தான் அதுல வந்து சரிங்க. அது மனக்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே. அந்த மனதிற்கு இனிய அன்புள்ள புதல்வர்களுக்கு எது தேவை? கல்வி தேவை. வீட்டுக்கு தலைவி தேவை, தலைவிக்கு குழந்தைகள் தேவை, குழந்தைக்கு கல்வி தேவை. சரிங்க இல்லையா? வீட்டுக்கு சிறப்பு மனைவி அல்லது குடும்ப தலைவி, அந்த குடும்ப தலைவிக்கு சிறப்பு குழந்தைகள், நல்ல குழந்தைகளை வளர்த்து வச்சிருக்கிறது. ஏன் குழந்தைகள் பெற்றெடுக்கிறேன்னு சொல்றது குழந்தைகள் வளர்த்து வச்சிருக்கிறதா நம்ம இலக்கியங்கள்ல பார்க்கப்படுது. சரிங்க. இப்போ ஒரு மனைக்கு, வீட்டுக்கு பெருமை குடும்ப தலைவி, குடும்ப தலைவிக்கு பெருமை குழந்தைகளை வளர்த்து, குழந்தைகளுக்கு பெருமை நல்ல படி, அந்த படிப்புக்கு பெருமை என்னன்னு பாருங்க, கல்விக்கும் போதின் புகழ்சால் உணர்வு, படிச்சதை சொல்லி கொடுக்கணும், அடுத்து அதுபடி வாழணும். அதுதாங்க இதுல சரிங்க, சொல்லியும் கொடுக்கணும், வாழவும் செய்யணும் அதுபடி, அதுதான் படிப்புக்கான பெருமை. சரியா? இதை சொல்லியிருக்காங்க நான்மணி கடிகளை சொல்லியிருக்காங்க. சூப்பரா 4 பண்ண முடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு பெருமை தலைவி, தலைவிக்கு பெருமை குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கறது, குழந்தைகளுக்கு பெருமை நல்லா படிக்கிறது, படிப்புக்கு பெருமை அதை வாழ்றதும் சொல்லி கொடுக்கறதும் தான் இல்லையா? இதைத்தான் நம்ம சொல்லியிருக்காங்க. சரி சூப்பரா பார்த்தோமா? 2 பாட்டு 4 அடியா 4 மணி கடிகை இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். ஓகே நீ பார்த்தலையா? சரி இனிமேல் வந்து நம்ம பார்க்க போறது 11 கீழ் கிடக்கலாம் அப்படியே நாளைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? சரிங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம 4 அடியா 4 மணி கடிகை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து கிளாஸஸ் வந்து கவனிங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.